ஐயோ, அந்த நகைகளை பாரு, எவ்வளவு பளபளன்னு இருக்கு. நீயும் ஒரு பொண்ணாச்சே, உன் புத்தி எங்க போகும்? பார்க்க வேண்டியது நகைகள் இல்ல, அம்மனோட உருவத்தை பாரு. அருள் தருவா, காப்பாத்துவா. அம்மா தாயே, கல்யாணத்துக்கே இவ்வளவு கஷ்டங்களா? இன்னும் கல்யாணம் பண்ணனதுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டங்களா அனுபவிக்க போறனோ தெரியல. காப்பாத்துமா. இங்க என்னடா பண்ற? சாவியை தேடுறேன். டேய் மெண்டல், முதல்ல ஸ்டோர் ரூம்ல செக் பண்ணு. போ போ. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடலவா? பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? நீ என் ஈகோவை டச் பண்ணிட்ட. வேணும்னா பாரு, பூனையா போயிட்டு புலியா திரும்பி வருவேன். டேய், இப்ப என்ன சொன்ன? பசிக்குது. ஆப்பிளா? ஆப்பிள். தலை இழுத்துடா. இந்த பொடி கிளம்பு. சரி. என்னது இது? நவாப்பழ டேஸ்ட் வருது. இங்க எங்க இருக்கும்? எப்படியாவது எடுத்துடணும், அப்பதான் நம்ம வெளியில போக முடியும். யாரோ கதவை திறக்கிற மாதிரி இருக்கே. யாரா இருக்கும்? யார் இவனுங்க? இங்க எதுக்கு வந்திருக்கானுங்க? டேய் அண்ணா, அந்த சிசி கேமரா ஆஃப் பண்ணு. சரிண்ணா. இந்த பக்கம் வரானா? ஐயோ, இவங்க எல்லாம் யாருன்னே தெரியலையே. ஒருவேளை திருடனுங்களா? கோவில்ல கொள்ளையடிக்க வந்திருக்கானுங்களா? அம்மா தாயே. அண்ணா, சிசிடிவி கேமராலாம் ஆஃப்ல தான் இருக்கு. நீ ஆஃப் பண்ணியா ஐயரே? சம்பளத்தை கூட்டி கொடுங்கன்னா தேவஸ்தானத்துக்கு வருமானம் இல்லைன்னு கொடுத்த சம்பளத்திலையும் பாதி கம்மி பண்ணிட்டீங்க. இதுல பூசாரிகளும் கமிட்டி ஆளுங்களும் எப்படி வாழ்றது? சரி, வேற ஏதாவது கேட்டா உங்க சாமியவே கேளுங்கன்னு அரசாங்க அதிகாரிகள் சொல்றாங்க. பாவம், அம்மன் மட்டும் 20 kg தங்கத்தை எத்தனை வருஷம் தான் சுமப்பாங்க? இது ஒரிஜினல் மாதிரியே தெரியுற டூப்ளிகேட் நகைங்க. அம்மா, நீ தான் எங்களை காப்பாத்தணும். டேய் அண்ணா, போய் அம்மனோட சுமைய குறைங்கடா. அடேய், சுத்தபத்தமா இருக்கியா? நல்லா தேய்ச்சி குளிச்சியா? புது துணி கூட போட்டுட்டு வந்திருக்கான் ஐயரே. இப்ப எதுக்குடா கோவப்படுற? குளிச்சுட்டு வர்றதுக்கு நாம இங்க ஒன்னும் பிரசாதம் சாப்பிட வரல, நகையை திருட வந்திருக்கோம். போங்க, சீக்கிரம் கொண்டு வாங்க. எதுக்குடா இங்க நிக்கிறீங்க? போங்க. தேவையில்லாம போலீஸ்க்கு டவுட் வர வைக்கிறோம். நம்ம தான் மாஸ்க் போட்டு வேலை பாக்குறோம்லங்க. அதுக்கு எதுக்கு சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ண சொன்னீங்க? ஐயரே, டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிருச்சு. உன் பேக்க பார்த்து ஃப்ரண்ட்ல என்ன இருக்குன்னு போலீஸ்காரங்க சொல்லிடுவாங்க. இது உண்மை, நம்புறியா? அது என்னமோ உண்மைதான். டேய், இன்னும் எவ்வளவு நேரம் பரதேசிங்க? நல்ல வேளை நம்மள திட்டல. ஐயரே, சொல்லுங்க தம்பி. என்ன இருந்தாலும் உனக்கு முன்பார்வை அதிகம். கேமரா ஆஃப் பண்ணது நீதானே? ஆமாப்பா, எதை ஆஃப் பண்றதுன்னு தெரியாம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். என்ன ஐயரே, நாடகம் ஆடுறியா? என்னமோ கமிட்டி மெம்பர், எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. சாமி நகையை கொள்ளையடிக்க வந்திருக்கீங்களா? பாத்துக்கிறேன். ஐயா, என் தகுதிக்கு மேல வேலை செய்யறேன். வேலை முடிச்சதுக்கு அப்புறம் வார்த்தையை மீறக்கூடாது, பாத்துக்கோங்க. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சது நீ செத்த. நான் எதுக்கு வாயை திறக்கிறேன்? முகூர்த்த நேரம் நல்லா இருக்கு. ஆமா,
திவ்யமான முகூர்த்தம்னா பாத்துக்கோங்களேன். இன்னும் 20 நிமிஷத்துல எல்லா வேலையும் நம்ம முடிச்சாக்கணும். இல்லன்னா ராவு காலம் வந்துடும். அந்த நேரத்துல அமிர்தம் கூட விஷமாயிடும். வேலை முடிஞ்சதும் நீயும் அமிர்தம் எடுத்துக்க. ஐயோ, நான் அப்படிப்பட்டவன் இல்லையா. நான் ஒரு சுத்தமான பிராமணன். ஏதோ லாக்டவுன்ங்கிறதால வருமானம் இல்லாதால இந்த வேலையை செய்யறேனே தவிர எவனோ ஒரு முட்டா பையன் என்கிட்ட சொல்லாமலே என் கையில பணத்தை வச்சு இந்த வேலைக்கு ஒத்துக்க வச்சுட்டான். ஐயோ, பார்த்துட்டாங்களே. மாட்டிக்கிட்டோமா? ஐயோ, இந்த கத்தியும் கடப்பாரையும் எங்கிருந்து வந்தது? பூசாரி, நான் தான். இதெல்லாம் என்ன கண்டபடி கீழே கிடக்குது? அது என்னமோ தெரியல தம்பி. இந்த வாட்ச்மேன் சரியா இங்க வேலை செய்ய மாட்டேங்கிறான். அங்க எதையும் கிளீன் பண்ண மாட்டேங்கிறான். இதெல்லாம் நமக்கு எதுக்கு? தூக்கி போடுங்க அந்தாண்ட. வாங்க 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 வாங்க. பூசாரி ஐயா, உன் முகூர்த்த நேரம் நல்லா இருக்கியா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. மொத்தத்துல வேலை நல்லபடியா முடிஞ்சது. சந்தோஷம். எல்லாம் இந்த ஆத்தா கருணை. வாங்க ஐயா. அண்ணா, டேய் எடுறா, எடு. என்னடா அது? செத்தாண்டா. அம்மனோட நகை சுமைய குறைக்க சொன்னா உன் பாக்கெட்ல சுமைய ஏத்திக்கிறியா? அம்மனை நான் ஏமாத்தலாம், ஆனா நீ என்ன ஏமாத்த கூடாதுடா. அண்ணா தெரியாம பண்ணிட்டேனா? மன்னிச்சிருக்கடா அண்ணா. அண்ணா அண்ணா வேணாண்ணா. அண்ணா விட்டுருங்கடா. அண்ணா 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 விட்டுருங்கடா. அடிச்சே கொன்னுட்டானே. அவனை தூக்கி போடுங்கடா. யாரா அவ? போய் அவளை இழுத்துருவாங்கடா.
மெம்பர் ஐயா, நீங்க என்னதான் இருந்தாலும் அதிர்ஷ்டக்காரரு. என்ன அதிர்ஷ்டம்? நீயும் இதுல பங்கு வாங்கிக்கிறல்ல, நான் மட்டும் எடுத்துக்கிறேன். மூடிட்டு இரு. வா போலாம். அடடா, நான் அப்படி சொல்லலங்க. உங்களுக்கு கோயில் நகையோட சேர்த்து ஒரு குமரியும் கிடைச்சிருக்கா பாருங்க. நீங்க பொண்ணுன்னா குதிப்பீங்களே. சரிங்க, என்ன பேசுறேன் ஒன்னும் சொல்ல. டேய், ஆ, அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பரதேசிங்க? நல்லா ஓடுறியா நீ? ரன்னிங் ரேஸுக்கு போனா நீ தான் ஃபர்ஸ்ட்ல வருவ. வாடி. என்ன விடு. பூசாரி ஐயா, முகூர்த்த நேரம் நல்லா இருக்கா? இன்னும் 1 மணி நேரத்துக்கு கெட்ட நேரம் தான் ஐயா. செய்யறது கேடு கெட்ட வேலை, அத நல்ல முகூர்த்தத்திலேயே செய்யலாம். ஏய் ஏய், ஆமா, உனக்கு நல்ல வீடியோ எடுக்க தெரியும்ல? 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நடக்க போற காரியத்தை நல்ல தெளிவா ஷூட் பண்ணு. அதை யாருக்கு காட்டணுமோ காட்டிக்க. எவன் வந்து புடுங்குவான்னு நானும் பாக்குறேன். ஆனாலும் அழகா இருக்கிறவங்க மேல காமம் வரணுமே தவிர கோபம் வரக்கூடாதுடி. உன் மேல கோபம் வர்றதுக்கான காரணம் நீ எடுத்த வீடியோ தாண்டி. 1 மணி நேரம் பொறுத்துக்க, நான் உனக்கு காட்டுறேன். சிரி போனுக்கு இங்கதான் எங்கேயோ சிக்னல் கிடைச்சிச்சு. அங்க அங்க ச்சே. ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? சார், நான் இந்த காட்டுல இருக்கிற லக்ஷ்மி தேவி டெம்பிள்ல நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் மாட்டிக்கிட்டோம் சார். அவங்க யாருன்னே தெரியல. ஒரு 8 பேர் திருட வந்திருக்காங்க சார். நான் கட்டிக்கு போற பொண்ணை புடிச்சுக்கிட்டாங்க சார். தயவு செய்து வந்து எங்களை காப்பாத்துங்க சார். ஹலோ, யாரடி நீ? திருடன் போலீஸ் விளையாட்டு நல்லா விளையாடுற. அது என்ன மோடி கண்ணாமூச்சி ஆட்டம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கிட்டையும் மாட்டிக்காம வா, கோயிலுக்கு பின்னாடி போய் 2 பேரும் ஒளிஞ்சுக்கலாம். சார், கோவில்ல நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன கவனிக்காம போட்டுட்டு போயிட்டாங்க சார். என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன் ப்ளீஸ். பூசாரி ஐயா, நீங்களாவது சொல்லுங்க ப்ளீஸ். அடியாத்தி, என்னமா அது கெட்டப் மாத்திரிக்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட? யாருமா நீ? இந்த கோயிலுக்கு ரெகுலர் டிவோட்டிஸா? அப்படி பார்த்ததே இல்லையே. அப்படி இருந்தா என்ன எப்படிமா கண்டுபிடிச்ச? ஓ, அம்மன் அருளா இருக்கான் இரு. அம்மனோட அருளா? அம்மா தாயே, வீடியோ நல்லா எடுத்திருக்க. ஆனா போன் தான் ரொம்ப பழைய மாடல். ஆனா எங்க பூசாரி அப்டேட் போன் தான் யூஸ் பண்ணுவாரு. அது ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். வா, செல்ஃபி எடுத்துக்கலாம்.
இந்த செல்ஃபி பேர சொல்லி நிறைய பண்ணலாம்ல. பர்ஃப்யூம் பேர் என்ன? வேணும்னா அந்த வீடியோவை டெலிட் பண்ணிக்கோங்க. என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன். ப்ளீஸ். செல்போன்ல இருந்து டெலீட் பண்ணலாம், ஆனா உன் பிரெயின்ல இருந்து எப்படி டெலீட் பண்றது? நாக்கு ரொம்ப மோசமானது. நரம்பு இல்லாதது கூட யார்கிட்ட எப்ப என்ன சொல்லணுங்கிறத தெளிவா சொல்லிடும். பொம்பளைங்க ரகசியத்தை மறைச்சு வைக்க மாட்டாங்கம்மா. இந்த அழகு தேவதைய அலங்கோலப்படுத்திடுங்க கமிட்டி மெம்பரே. டேய், துர்முகூர்த்தம் முடிஞ்ச உடனே இவட கொண்டு போய் ஊர் எல்லையில கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருங்க. இதெல்லாம் உங்களுக்கு சர்வ சாதாரணமாச்சே. அண்ணா, இவ்வளோ அழகான பொண்ணை ஒண்ணுமே பண்ணாம கொள்றேன்றீங்களாண்ணா? ஏற்கனவே லாக்டவுன்ல எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. கூட்டிட்டு போலாம் வாங்க. எதுக்கு முகூர்த்தம்லாம் பார்த்துக்கிட்டு? லவ் யூடா. எனக்கு அடுத்த வாரிசு நீதான்டா போ. ஆனாலும் கோயில்ல சாமி சாப்பிடாம பூசாரி சாப்பிட முடியுமா? என்னையும் ஆட்டத்துல சேர்த்துக்கிறீங்களா? மேட்ர உன்கிட்ட சொல்லல பூசாரி, என் ஆளுங்க கிட்ட சொல்றேன். ஏற்கனவே ஐபிஎல் மேட்ச், யாரு யாரு எவ்வளவு நேரம் ஆடுறாங்கன்னு இங்கேயே முடிவு பண்ணிடலாம். அண்ணா, ஒரு சில நேரத்துல கேப்டன் தோனியை விட புதுசா வர பிளேயரும் நல்லா விளையாடுவாங்க. இந்த 1 ஹவருக்கு அப்புறம் எல்லாரும் 6க்கு மேல 6 தான். சார், ப்ளீஸ் சார், என்னை விட்டுடுங்க. ஏண்டி இப்படி துடிச்சுட்டு இருக்க? ஆ? இங்க பாரு, நான் சொன்னதை கேட்டேன்னு வச்சுக்க. டிவியில ஒரு நியூஸ பார்த்தேன். ஒரு காதல் ஜோடி சூசைடுன்னு இன்னைக்கு பேப்பர்ல கூட வந்தது. பாவம், ரொம்ப இளம் வயசு, பியூர் லவ். சில பேரு தற்கொலைன்னு நினைச்சுக்கிட்டாங்க, இன்னும் சில பேரு லவ் ஃபெயிலியர்னு நினைச்சுக்கிட்டாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அது தற்கொலை இல்ல, கொலை. ஊர் எல்லையில காதல் ஜோடிங்க 2 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எதுவும் கிடைக்கல. ச்சே, இது என்ன நியூஸ்டா? லைஃப் லாங் அவன் கூட தானே இருக்க போறா. ஒரு நாள் என் கூட இருக்க சொன்ன, ஒத்துக்கல. பாவம், இப்ப எங்க இருக்காங்களோ என்னவோ. வீடியோ எடுக்கிற வீடியோ நசுக்கி நசுக்கி போட்டுருவேன். ஓ சரி ஐயா. ஐயோ, நான் ரொம்ப வயசானவம்மா, என்னாலலாம் அது முடியாதுமா. என்ன இதுல இழுக்காத. நீ எதுவும் பயப்படாதம்மா, என்னால எதுவும் பிரச்சனை இல்லை. இவங்க நல்லவங்க. ஏன்பா கமிட்டி மெம்பர், ரேப்போட முடிச்சுக்குங்கப்பா. கொலையெல்லாம் வேணாம்ப்பா, உனக்காக சப்போர்ட் பண்ணமா. நீ எந்த திமிருத்தனமும் பண்ணாம கோஆபரேட் பண்ணேன்னு வச்சுக்க, ஒரு 1/2 மணி நேரத்துல அவங்கவுங்க வேலையை அவங்க முடிச்சிட்டு உன்னை விட்டுருவாங்க. சரியா பூசாரி? சரி, ஒரு 1 மணி நேரம், பூசாரி 2 மணி நேரம். மணிக்கணக்கில பண்றது. ஏய், என்னடி மரியாதையா சொன்ன உனக்கு புரியாதா? சார், ப்ளீஸ் சார், வீடியோ என்னை எடுத்து விட்டுடுங்க எங்களை சார். போலீஸ்ல மாட்டி விடலாம்னு நினைச்சியா? இப்போ உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். என்னை விட்டுடுங்க சார். விடுடா. உன்னை என்ன பண்றேன் பாருடி. என் முகத்திலேயே காரித்து புரியா? ஏய், ஏய், டேய், யாருன்னு பாரு.
ஆகாசிக்கிட்டமா? ச்சே. டேய், அந்த பேக் எடுத்து உள்ள வைங்க. சீக்கிரம் போங்கடா. டேய், வாய திறந்த கொன்றுவேன். திரும்படி. டோர் ஓபன் பண்ணு.